வெல்கம் டு சோலை சாய் சமையல். இன்றைய வீடியோவில் அவல் கார கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்குன்னா நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. பக்கத்தில் அந்த பெல் பட்டன் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் அவல் எடுத்துருக்கிறேன், லேஸ் அவல் தான் எடுத்துருக்கிறேன். இந்த பவுலில் போட்டுக்கலாம். 2 தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நல்லா 2 தடவை கழுவிட்டேன், தூசியெல்லாம் போயிடுச்சு. இந்த ஈரம் பட்டதே போதும், தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். ஊற்றினா தண்ணியாக போயிடும். ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த கொழுக்கட்டைக்கு தாளிச்சுக்குவோம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். உளுந்த பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கிள்ளி வச்சிருக்கேன் மிளகா பொடியா, அதையும் போட்டுக்கலாம். பொடியா கருவேப்பிலை அரைச்சி வச்சுக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். தேங்காய் துருவி வச்சிருக்கிறேன், அதை 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த சூட்லேயே வதங்கிடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஆற விட்டி பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டா ஊறி இருக்குது பாருங்க. தண்ணியும் கரெக்டா இருக்குது, அந்த கழுவுன தண்ணியே போதும். நல்லா மசச்சு விட்டுக்கலாம் கையினால. அவள் தானே நல்லா மசிக்க வரும். இதுல இந்த கொழுக்கடைக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு பிசைஞ்சுக்கலாம். நீங்க திக்கவளா இருந்தா கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கங்க, தண்ணி பத்தலைன்னா. இது லேசா விளக்கண்ணே எனக்கு தண்ணி போதும். சிகப்பவள் திக்கவள்லாம் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கணும். 1/4 கிளாஸ் ஊத்துக்கணும். உப்பு பத்தலைன்னா பார்த்துட்டு போட்டுக்கலாம். நல்லா பிசைஞ்சாச்சு. நம்ம தாளிச்சு வச்சிருந்தோம்ல, அதையும் போட்டு பிசைஞ்சுக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டோம். இந்த மாதிரி உருட்டிக்கிட்டு பிடிச்சி வச்சுக்கலாம். லைட்டா அப்படி அமுக்கிட்டீங்கன்னா நல்லா பிடிச்சிக்கலாம். இந்த பாருங்க, அழகா வந்துருக்கு பாருங்க. கையில கூட ஒட்டலை, தண்ணி கரெக்டா இருக்கும். கையில எல்லாம் ஒட்டலை. தண்ணி அதிகமா இருந்தா பிசு பிசுன்னு இருக்கும். பிசு பிசுன்னு இருந்தா கொஞ்சம் கையில எண்ணெய் தடக்கிட்டு பிடிச்சிங்கன்னா பிடிக்க வரும். இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கலாம். உருட்டி வேணாலும் வச்சுக்கலாம், எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி உருட்டி கூட வச்சுக்கலாம். எல்லாமே பிடிச்சிட்டோம். இட்லி பாத்திரத்துல வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்துல தண்ணி சுட்டுச்சு. நம்ம பிடிச்சி வச்சிருந்த கொழுக்கட்டையை எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப சீக்கிரம் வந்துடும். அவள் தானே. ஈவினிங் டயத்துல பிள்ளைங்க கேட்கும் போது நல்லா ஆவியில வேக வச்சு கொடுக்கலாம். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும், நல்லா டேஸ்டாவும் இருக்கும். நல்லா தாளிச்சு கொட்டியிருக்கோம்ல, மசாலா வாசனையோட ரொம்ப டேஸ்டா இருக்கும். தேங்காயும் போட்டிருக்கோம். நம்ம மூடி வச்சுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துல வெந்துடும். கொழுக்கட்டை வெந்துருச்சான்னு பார்க்கலாம். முட்டை வெந்துருச்சு, ஒரு பிளேட்ல எடுத்துக்கலாம். நம்மளோட அவல் கார கொழுக்கட்டை அருமையா வந்திருக்கு பாருங்க. நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க. பாருங்க, நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.